ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வேர்ட்ப்ரெஸ் பிளக்கினை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏன் வந்து வேர்ட்ப்ரெஸ் பிளக்கினை கிரியேட் பண்ணோன்னா, அதை கிரியேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும். வெப்சைட்ஸ் லைக் என்வாட்டா எலமெண்ட்ஸ் அண்டு தீம் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ண பிளகின் வந்து நல்ல ஒர்த்தாக இருந்து அதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் பிளக்கினை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வாங்குறது மூலயமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இன்கமே வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க இந்த வேர்ட்பிரஸ் பிளக்கினை வந்து எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கோட் பண்ணுறதுக்கு வந்து கர்சர்.ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கூகுள் போயிட்டு சிம்பிளாக டவுன்லோட் கர்சர் ஏஐன்னு போட்டால் உங்களுக்கு முதல் ஆப்ஷனே வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினியோட ஏபிஐ கீ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு ஏபிஐ கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஏபிஐ கீ வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஏபிஐ கீ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஏபிஐ கீ வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏபிஐ கீயை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் ஏஐயில் வந்து கொடுக்கணும். ஸோ ப்ராம்ப்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சாட்ஜிபிட்டியோட யூஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ சாட்ஜிபிட்டி போயிட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கிவ் த ப்ராம்ப்ட் ஃபார் த கர்சர் ஏஐ டு கிரியேட் ஏ ஏஐ சாட்பாட் வேர்ட்பிரஸ் பிளகின் அண்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஃப்ரீ ஜெமினி ஏபிஐ ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பிளகினை கிரியேட் பண்ண போகிறோம்னா, ஒரு ஏஐ சாட்பாட் மாதிரி ஒரு பிளகின் தான் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்மளுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு எனக்கு சாட்ஜிபிட்டி வந்து. ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நான் அப்படியே வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக அந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்னுடைய கர்சர் ஏஐக்கு போகிறேன். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கர்சர் ஏஐயில் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண கமெண்ட்ஸ் என்ன ஆட் பண்ணுறோமோ, அதாவது ப்ராம்ப்ட் என்ன தரமோ அதுக்கேற்ற மாதிரி கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும் நம்ம ஃபைலில். ஸோ இப்போ நான் அந்த சாட்ஜிபிட்டிலேருந்து காப்பி பண்ண பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த கோடை வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம அப்படியே ஜிப் பண்ணி நம்ம வேர்ட்பிரஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்னுடைய டெஸ்க்டாப் வந்து வந்துடுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜெமினி ஏஐ சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைல் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் இப்போ கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிப் ஃபைலாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேர்ட்பிரஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய வேர்ட்பிரஸ்க்கு வந்து போய்க்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா grandleague.in அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் வந்து இப்போ டேஷ்போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிளக்கின்ஸில் ஆட் நியூ பிளக்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என் வெப்சைட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ விசிட் சைட்டை கொடுத்து ஓகே பாருங்கள், இதுதான் என்னுடைய வெப்சைட்டு. இப்போதைக்கு எனக்கு எந்த சாட்பாட் எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறத கொடுத்து இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க நம்ம ஜிப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ ஆக்டிவேட் பிளகின் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளகின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடணும். ஸோ இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஜெமினி சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ செட்டிங்ஸில் தான் மேக்ஸிமம் இப்போ நம்ம கஸ்டம் பிளகின் எதனா கிரியேட் பண்ணியிருக்கோம்னா இந்த செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஜெமினி சாட்பாட், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னுடைய ஜெமினி சாட்பாட் அந்த ஏபிஐ கீயை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ என்னோட ஏபிஐ கீக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ ஜெமினி ஏஐ ஸ்டூடியோ போயிட்டு என் ஏபிஐ கீ வந்து காப்பி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சேட் பாட்டுக்கு டைட்டில் வந்து எதனா குடுத்துக்கலாம். ஸோ ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டைப் யுவர் மெசேஜ் ஆல்ரெடி பிளேஸ் ஹோல்டர் வந்து இருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு எதனா சேஞ்ச் பண்ணணும்னா அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேட் பாட் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ஆட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல வந்து ஆஸ்க் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐகான் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து உங்களுக்கு சேட் பாட் மாரி அந்த இன்டர்ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் நம்மளுக்கு. ஏபிஐக்குலேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கலா இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சது. ஸோ இந்த ஏஐயோட பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு வேணுமான அந்த வேர்ட்பிரஸ் பிளக்கின வந்து உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய பேர் வந்து அத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா, ஸோ அத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என்வாட்டோ அண்ட் தீம் ஃபாரஸ்ட் இந்த மாரி வெப்சைட்ஸ்ல சப்மிட் பண்ணி, ஸோ அது மூலியமா ஒரு நல்ல ரெவென்யூவும் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.